ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ரூடு மாமா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்கள் அதான் அவன் காஃபி கேட்டு போனதும் ஐயோ யாராவது கொடுக்கலைங்கிற மாதிரி பார்க்க நீயே போய் கொடுக்குற மாதிரி எல்லாம் உங்களை விரட்டி விட நீங்களோ இத்தி நானே தான் கொடுத்தாக்கணுமாங்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் அப்படியே ரூம்குள்ளே போகலாமா வேணாமா போவோம் அப்படின்னு கதவை திறந்துட்டு போய் மாமா காப்பி அப்படின்னு நீட்ட அதை அங்கே வை அப்படிங்கிறான். நீங்கள் வச்சுட்டு திரும்பத்துக்குள்ள இங்கே வா, ஷர்ட்லாம் கழட்டி டயர்டாக இருக்குது, ஸோ மற்றதெல்லாம் நீ கழட்டி விடு. எதை? அதான் கை கால் நல்லா தானே இருக்கு, நீங்களே கழட்டிக்க வேண்டியது தானே, அதை வேற நான் கழட்டணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஒன்ட்டா தாண்டி சொல்கிறேன், நான் கன உலகத்தில் இருக்க, வா வந்து கழட்டி விடு அப்படிங்கிறான். அப்படிங்க இவன் அப்படியே குழந்த எல்லாத்தையும் நான் கழட்டணுமா, இவர் புரிஞ்சு தான் பேசுகிறாரா அப்படின்னு திரு மணிக்க. ஃபஸ்ட்டு கதவை சாத்தடி அப்படிங்கிறான். கதவை சாத்திட்டு இவனுக்கு எல்லாத்தையும் நான் கழட்டி விடணுமா, என்ன மாமா இப்படிலாம் பேசுகிற, கதவை எதுக்கு சாத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் முழிக்க. இப்போ நீ சாத்துறியா இல்லை நான் எந்திரிச்சு வந்து சாத்துடுமா அப்படிங்கிறான். ஆத்தி நீ எந்திரிக்கவே வேணாம் சாமி, நீ எழுந்து வந்து தாப்பாப்பட்டால் மேத்தாப்பாவால் போட்டு வைப்பேன், அது அவசரத்துக்கு எனக்கு எட்டவும் எட்டாது, திறந்துக்கிட்டு ஓடக்கூட முடியாது, நீ ஏதாவது எசக்கு பசக்கா பண்ணால் நானே தப்பாப்படுறேன் அப்படின்ட்டு கிடக்குன்னு ஓடிப்போய் நீங்களே லாக் பண்ண ஆகணும். என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். வந்து கழட்டி விட்டு அப்படின்னு இப்போ காஃபி எடுத்து அப்படியே குடிச்சிட்டு எதை மாமா கலட்ட சொல்கிறிய அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிக்க. பின்ன என்ன, சாக்ஸு வாட்ச் தான் எப்போவும் நீ தானடி கழட்டி விடுவ, என்னைய எந்த வேலையும் செய்ய விடாமல் சோம்பேறி ஆக்குனதே நீ தானே அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. எப்போ நான் வந்ததும் சாக்ஸை கழட்டி விடுவேன், வாட்சில் கழட்டி வாங்கி வைப்பியே, அதான் கூப்பிட்டேன், எனக்கு டயர்டாக இருந்துச்சு, ஸோ நான் கூப்பிட்டேன். ஓ அவ்வளோதானா, நான் கூட வேறு எதுவும் நினச்சி பயந்துட்டேன், மனசுக்குள்ளே நினச்சிட்டு கழட்டி விட்டுற மாமா அப்படின்ட்டு சாக்ஸை கழட்டிட்டு இதை கழட்ட தான் கூப்பிட்டாருனா அப்போயே கதவை சாத்த சொன்னார். மண்டையை சாச்சு அப்படியே கதவே பார்த்துருக்கேன். என்ன கழட்டினியா இல்லையா அப்படி கழட்டிட்டேன் மாமா, இதோ கழட்டிட்டேன் மாமா. ஆமாம் ஏன் மாமா கதவை தப்பாக போட சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏசி ஓடிட்டுருக்கு எருமை, நீ பாட்டுக்க பரப்பேன்னு திறந்து வச்சுட்டேனோ ஏசி வேஸ்ட் ஆகாது, அதனால தான் சொன்னேன். ஓ அடைச்ச, நம்ம தான் எதோ நினச்சி பயந்துட்டோம், அவர் தெளிவாக தான் இருக்கார் அப்படின்ட்டு நீங்கள் மண்டையில் அடிச்சுட்டு சாக்ஸை கழட்டிட்டேன் மாமா, இந்த வாட்சையும் கழட்டிட்டேன் மாமா, அப்போ நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்ப அப்படிங்கிறான். ஏனுங்க மாமா அப்படின்னு அப்படி நிற்கிறீங்க. அவன் உங்களை குறுகுன்னு பார்க்குறான். ஷர்ட்டை கழட்டிட்டு நான் நிற்கிறேன், எப்போவும் இந்த மாதிரி நின்னா இதுன்னா சிக்ஸ் பேக்கு எப்படி இதெல்லாம் வருது, எப்படி இருக்கீங்க, ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி வந்து ரசிச்செல்லாம் பாப்பா, இப்போ என்னம்மா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவனுக்கு சொல்ல தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி இருக்க ஃபீலிங்கு. என்னடா இது இவ பார்க்குறானாலும் ஏண்டி என்னை அப்படி பார்க்குற, ஆம்பளைங்களை பார்த்ததே இல்லை பார்க்குற சிப்பே அப்படிலாம் வெரைட்டி இருப்பான். ஸோ அதெல்லாம் எனக்கு இன்றைக்கி இவ பார்க்கல நம்மளே ஏங்குறோமே, என்ன நடக்குது அப்படின்னு ஜிமினிக்கே ஒரே குழப்பமாக இருக்குது. நீங்கள் ஏனுங்க மாமா என்ன வேணும் அப்படிங்கிறீங்க, இந்தா அப்படின்னு காஃபி கப்பை கொடுக்குறான். சரி அப்படின்னு வாங்கிட்டு திரும்ப அந்த தைலத்தை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான். ஏன் மாமா தலை வலிக்குதுங்களா, தின்னா தைலத்தை வாயில் படுத்திங்கவா கேட்பாங்க, தொலை தாண்டி பயங்கரமாக வலிக்குது, கொஞ்சம் எடுத்து கொடு அப்படிங்கிறான். சரிங்க மாமா அப்படின்ட்டு தைலத்தை எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு நகர போகிறீங்க. அவனோ அப்படிங்க ஏனுங்க மாமா அப்படின்னு திரும்புறீங்க. இங்கே எப்போ நீங்கள் லாக் பண்ணிங்களோ கதவை அப்போவே வந்துட்டு ஜேகேவும் சாராவும் கதவை வந்து காதை வச்சு நின்றுருப்பாங்க. ஐயோ என்ன நடக்குது உள்ளே, நம்ம வேறு வெளியே போகலாம் பிளான் பண்ணால் இவன் இதுக்கு இப்போ உள்ளே விட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகே சாரா வெளியில் நின்று காதை வச்சுருக்க அவங்க காதில் அவன் தைலம் கெட்டது விழுக. அப்போ ஜேகேவோ இவன் பெரிய குழந்தைன்னு நினப்பு, இவனுக்கு கையெல்லாம் தேய்ச்சிக்க மாட்டான், அதை கூட எவள்கிட்ட தான் எடுத்து கேட்பானா, அதானே நம்ம வெளியே போகலான்னு பிளான் போட்டால் இவர் அதெல்லாம் கெடுத்துருவார் போலையே அப்படின்னு சாரா ஒரு பக்கம் புலம்பி 2 பேரும் காதை வச்சு என்ன தான் பண்ணுற பார்க்கலாங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கேன். இங்கே உள்ள நீங்களோ ஏனுங்க மாமா என்ன வேணும் வேறு அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி தாயெல்லாம் கேட்டால் கையில் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போகிற பின்ன என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கவுண்டர் கொடுத்துட்ருக்கான் ஜிமினோ. என்ன பழசெல்லாம் மறந்துடுச்சா இல்லை மாமாவை மறந்துட்டியா, ஏனுங்க மாமா அவளை மறந்தா நீ தானடா அவளை வேணான்னு ஒதுக்குனேன், இப்போ என்னவா சாராவும் அதானே அப்படின்ட்டு 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் உள்ள என்னாச்சுங்க மாமா அப்படிங்கிறீங்க. பின்ன
தைலம் கேட்டதும் எனக்கு நீ அப்படியே ஊர்லலாம் தைலம் தலைவலிக்குதுன்னு சொன்னால் போதும் அப்படியே வந்து மடியில் ஏறாத குறைய ஓடி வந்து தேய்ச்சி விடுவேன். நானே எத்தனையோ வாட்டி அடிச்சுலாம் விரட்டி இருக்கேன், போடி என்கிட்ட வராதுன்னு. அப்போல்லாம் அப்படி ஓடினவன் இப்போது என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்போ மாதிரியே நீங்கள் இருக்கீங்க. அப்போல்லாம் என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போவீங்க, காரணம் தெரியாது, உங்களை பிடிக்குங்கிறனால பின்னாடி சுற்றினேன். இப்போ தான் உங்களுக்கு என்னை விட இன்னொருத்தரை பிடிச்சிருக்குன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நீங்கள் நடந்துக்கிறது வேறு பயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் காஞ்ச மாடு கம்பளை பாயிற மாதிரி திடீர்னு பாஞ்சிடுறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே தான் நினைக்கிறீங்க, வெளியே சொல்லாமல். அப்படிலாம் இல்லைங்க மாமா அப்படிங்கிறீங்க. அப்போ வந்து தேய்ச்சி விட்டுடி, எனக்கு தேய்ச்சி விடுறதுக்கு உனக்கு அவ்வளோ வலிக்குதா, கஷ்டமாக இருக்கா அப்படிங்க வேலை கேட்க, ஐயோ மாமா அப்படிலாம் இல்லைங்க மாமா, உங்களுக்கு பிடிக்காதுங்க தான் அப்படின்னு இருக்க. ஓ அதெல்லாம் தைலம் தானே, தேய்ச்சி விடு அப்படின்ட்டு போய் அப்படியே உட்கார. நீங்கள் சரிங்க மாமா, உங்களுக்கு தேய்ச்சி விட எனக்கு என்ன மாமா கஷ்டம் அப்படின்ட்டு வந்துட்டீங்க. அதானே எங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சாரா பண்ணும்போது, அதானே இந்த கூமுட்டை எப்படி உனக்கு அக்காவை பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதான் எனக்கும் தெரில, நான் தான் தூரத்து சொந்தமாச்சே அப்படின்ட்டுக்காவ சுத்தம். இப்போ இவளை வெளியில் கூட்டிகிட்டு போனானுச்சா இவன் உள்ளே விட்டுட்டு வெளியே வேற விட மாட்டாங்களா, கதவை தட்டிடுவோமா அப்படின்னு ஜேகே இருங்க கொஞ்சம் நேரம் அக்கா வரால பார்க்கலாம், இல்லைன்னா கதவை தட்டி இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சாரா சொல்லிட்டு இங்கே 2 பேரும் பேசிட்டு புலம்பிட்டு நிற்கிறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் போய் நின்று மெதுவாக அவனுக்கு ஆமாம் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் படுத்துக்க. நீங்கள் தைலத்தை அப்படியே குனிஞ்சு தேய்ச்சிட்ருக்கீங்க. ஜிமினா இன்னும் நல்லா கிட்டவன் அப்படின்னு அப்படியே இழுக்க. இப்போ உங்கள் செஸ்ட்டு கிட்ட அவன் ஃபேஸு ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக டச் ஆக, அதாவது லைட்டாக பட்டுப்படாமல் இருக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக. அவன் கண்ணை மூடி தான் படுத்திருக்கான். அவர் சாதாரணமாக தான் இருக்கார், நமக்கு தான் என்னமோ பண்ணுது அப்படிங்கிறா. நீங்கள் ஆமாம் விடுங்க அப்படிங்கிறீங்க. தேய்ச்சி விடுறீங்கிற, தொலை பயங்கரமாக இருக்குது இவ வேறு அப்படின்னு கத்துறான். சரி மாமோ சரி அப்படின்னு அப்படி தைலத்தை எடுத்து 2 கையிலும் தேய்ச்சி அப்படியே அவன் தலையில் தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணிவிட. அவனுக்கும் உங்கள் கைப்பட்டதுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸாக இருக்குது. அப்பா இப்போ தாண்டி கொஞ்சம் தலைவலி நின்ன மாதிரி இருக்கா அப்படின்ட்டு, சரியான டென்ஷன் ஜி ஆஃபீஸில் அப்படின்ட்டு அவனாகவே வளர்றான். என்ன நம்மக்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டாருங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் போன மீட்டிங்கும் வேலைக்காகலை, அந்த கிளைண்ட்டும் எங்களோட இதுக்கு ஒத்துக்கலை. இது மட்டும் கைவிட்டு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு இது பண்ண எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் லாஸ் ஆகி நடுத்தருவில் நினைக்க வேண்டியதான். எங்கள் அப்பா சாபம் விட்ட மாதிரி நாசமாக தான் போகும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி சொல்ல. ஐயோ மாமா எத்த பெரிய வார்த்தையை பேசுகிறியா அப்படிங்கிறீங்க. பின்ன என்னாடி எல்லாம் போச்சு, என் லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்புறான். ஐயோ மாமா ஏன் ஒரு விஷயம் அப்படி நடந்தால் அதுக்காக இப்படிலாம் சொல்லலாமா? வாழ்க்கையில் நல்லது கெட்டது மாறி மாறி தான் வரும். உங்களுக்கு எதுவும் அப்படிலாம் ஆகாது மாமா. இதோட முடிய போகிறதா என்ன? இனிமேவும் முயற்சி பண்ணி பாருங்க மாமா. உங்களால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. மாமாவால் முடியாதது எதுவும் கிடையாது அப்படிங்கிறீங்க. அவனுக்கோ அப்படியே ஸ்மைல் வருது, இருந்தாலும் அப்படியே என்னெல்லாம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் ஆமாம் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லா பிரச்சனையும் வரும்னு தெரிஞ்சு தானே மாமா தொழில் தொடங்கியிருக்கீங்க. அப்போ உங்களால் அதையும் சமாளிக்க முடியும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் முன்னுக்கு வருவீங்க மாமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாருங்களேன், இதுக்கு சீக்கிரமே நல்ல தீர்வு நீங்களே கண்டுபிடிப்பீங்க. என் மாமாவால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை, என் மாமா தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பேச அவனுக்கோ இவ்வளோ தான் நம்மளை பற்றி நினைக்கிறாளாங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியுமில்ல. அதனால் அடிப்படி பட்டிக்காடு உன்கிட்ட போய் சொன்ன பாரு, உனக்கு எதாவது புரியுதா? 100% ஃப்ளாப்படி முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து நான் மீள்றது பிரச்சனை தான். ஏன்னா அவங்க ஆர்டர் கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ரொம்ப மனசுடைச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறான். அட என்ன மாமா நீங்கள் போய் இப்படிலாம் சொல்லலாமா? உங்களால் முடியாது எதுவும் கிடையாது. ஒரு வாட்டி முயற்சி பண்ணிவிட்டு இப்படி சொல்லாதே மாமா, மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். உங்களை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க போகிறாங்க? உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறவர் கூட நம்ம மாதிரி மனுஷன் தானே, வேற்று கிரகவாசி ஒன்றும் இல்லையே. இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணுங்க மாமா, கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும். மனசு விட்றாதீங்க மாமா அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு, அடியே பட்டிக்காடு என்ன சொன்ன? ப்ராஜெக்டா? அது பேர் ப்ராஜெக்ட்.
என்னமோ ஒரு செட்டு என் வாயில் வரதான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே சிரிச்சிட்டே உங்கள் கையை அவன் கழுத்தோடு சேர்த்து பிடிச்சிக்க. நீங்கள் அவனுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்ததில் இதெல்லாம் கவனிக்கலை. நீங்கள் அப்படியே அவன்கிட்ட அதெல்லாம் உங்களால் முடியும் அப்படி இப்படின்னு இன்னுமே வந்துட்டு அவனுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக கொடுத்துட்ருக்கீங்க. அவனும் இதான் சாக்குன்னு அப்படியே உங்கள் மேலே செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டு கையை 2 பக்கம் போட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கா. நீங்கள் பாட்டுக்க பேசிட்டு மாமா ஒரு ஐடியா அப்படிங்கிறீங்க. என்னடி பட்டிக்காடு உனக்கு ஐடியாவா அப்படிங்கிறான். ஆமாம்மாம்மா நீங்கள் வேணா அவருக்கு இப்போ ஃபோன் பண்ணி பாருங்களேன். எதை இப்போ போயா கண்ட நேரத்துலலாம் அவங்கக்கிட்ட பேச முடியாதுடி. அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே கேட்டிருக்கிறோம், பர்மிஷன் வாங்கிட்டு தான். அதான் இன்றைக்கெல்லாம் ஊற்றிக்கிச்சே. அதனால் என்ன மாமோ அப்போ டென்ஷனில் இருந்தேன்னு சொன்னியல்ல, அதனால் எதுவுமே சரியாக பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசி பாருங்களேன். லூஸு பட்டிக்காடுங்கிறது அடிக்கடி நிரூபிக்காதுடி. பார் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறத அவங்க பார்த்துட்டு நம்மளோட திறமைக்கு அவங்க அப்ரூவல் பண்ணி கொடுக்கணும் ஆர்டர். நம்ம அதை விட்டுட்டு கெஞ்சிலாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாலும் அது என் திறமைக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐயோ மாமன் அப்படி சொல்லலை, ஒரு வாட்டி மறுபடியும் இந்த மீட்டிங்லாம் என்னமோ சொல்லுவீங்களே அதை வச்சுக்கலான்னு கேட்கலாம்ல மாமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுருக்க. அதெல்லாம் வேணாம், சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே வெளியே நிற்கிற ஜேகேவும் சாராவுக்கும் மூக்கில் பக்கம் வராது கூட. இப்போ இது இவளுக்கு அவசியமா? நம்ம எங்கே போகணுன்னு இவளை கூப்பிட்டுட்டு இருந்தா இவன் உள்ளே போய் அவனுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்காளா? இந்த பக்கியை என்ன பண்ணுறது? அடியே வந்து தொலைடி வெளியிலங்கிற மாதிரி ஜேகே கடுப்பில் நின்றுட்டுருக்கா. நீங்கள் உள்ள ஐயோ மாமா சொன்னால் கேளுங்க, ஒரு வாட்டி தானே ஃபோன் பண்ணி பேசுங்க மாமா, அவைய கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுப்பாக. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் இருங்க உங்கள் ஃபோனை எடுத்து தரேன் அப்படின்னு ஃபோன் எடுக்க போகிறீங்க. அவனோ வேணாடி அப்படின்னு உங்களை இருக்க. நீங்களோ அடுத்த நிமிஷம் ஃபோனை கையில் எடுத்துடுங்க. எடுத்த நிமிஷம் உங்கள் கிட்ட அப்படியே பிடிங்கிறான். நீங்கள் என்னாச்சு, ஏன் கரண்ட்டை ஷாக் அடித்த மாதிரி ஃபோனை பிடிங்கிட்டாக அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிக்க. அவனோ இது வந்து அப்படிங்கிறான். நீங்கள் அட ஃபோனை போட்டு பேசுங்க மாமா அப்படின்னு மறுபடியும் ஃபோனை அவன்கிட்ட பிடுங்க. அவனோ அப்படிங்க இப்போ தான் அப்படியே பார்க்குறீங்க. இது இது என்ன மாமா அப்படின்னு அப்படியே பார்க்க. ஜிமினோ அப்படியே தலை செஞ்சுட்டு அது குர்ரி அப்படின்னு ஃபோனை வாங்க. மாமோ அது நான் தானே அப்படிங்கிறீங்க. ஆமாம் நீயே தான். இங்கே பார் ஃபோனு என்னோடய ப்ரைவசி, அதை எதுக்கு பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். பட் அவன் வச்சு இந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் சேவரில் உங்கள் ஃபோட்டோ தான், ரெட்டை செடியில் சின்ன வயசில் உங்கள் ஃபோட்டோ எடுத்தது அதை தான் வச்சுருக்கான். நீங்கள் அதை பார்த்தே இதையும் இவர் வச்சுருக்காருன்னு தான் ஷாக் ஆகிட்டு அவன்கிட்ட கேட்க. அவனோ அதை சமாளிக்கணுமேனு அது கழுத ஃபோட்டோ வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. என்னை பால் யோகம் வரும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. ஸோ அதான் பிஸ்னஸில் ஏதாவது யோகம் வந்தால் வரட்டும்னு தான் உன்னோடதை வச்சுருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, சும்மா அதை இதையும் நோண்டாத அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை. இதுக்கு மேலே அவர்கிட்ட அதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் சரி அதை விடுங்க மாமா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவருக்கு ஃபோன் போடுங்க மாமா, ஃபோன் போட்டு பேசுங்க மாமா அப்படின்ட்டு இருக்கீங்க. இருடி பேசாமல் விட மாட்டா போல் அப்படின்ட்டு அவனும் ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ தான் பார்க்குறேன். 2 பேரும் வந்துட்டு ஃபோனை பிடிங்கி இதெல்லாம் பண்ணதில்லை. 2 பேரும் வந்து அதாவது நீங்கள் அப்படியே ஜிமின் மேலே விழுந்து கிடக்குறீங்க. ஜிமினோ ஃபோன் போட்டுட்டு நீ என்னடி என் மேலே இப்படி கிடக்குற, எழுந்துட்டி ஃபஸ்ட்டு எரும மாடு மாதிரி மேலே வந்து கிடக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். இவர் மட்டும் நான் உடனே என்னை இழுத்து உட்கார வச்சுக்குவாரோ, இப்போ என்னை திட்டுறாரு அடிக்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு எழுந்து நிற்கா. அவனோ உன்னை பார்த்தா டைவர்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரியா இருக்குது, விட்டு வரசி ஒரு வாட்டை வைப்பல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எப்பவும் போல் வார்த்தையில் ஊசியை வச்சு அப்படியே குத்த. உங்களுக்கோ வலி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது மூஞ்செல்லாம். இல்லைங்க மாமா ஜாரி கவனிக்கலைங்க மாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அப்பாவே முடிஞ்சிருக்கா. அவனும் இப்போ ஃபோன் பேசுறதில்ல, அப்படியே ஃபோனை இது காதில் வச்சுட்டு அப்படியே இங்கிலீஷில் பேசிட்டு போகிறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவர் தசு புசுன்னு எதையோ பேசிட்டு போகிறாரு அப்படின்ட்டு பின்னாடியே வரீங்க. அவன் பால்கனியில் பின்னிட்டு பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஜேகே அதான் ஐடியா கொடுத்துட்டால வந்து தொலைக்க வேண்டியதானே, இன்னும் என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் நின்றுட்டுருக்கா. நீங்கள் அப்படியே வந்துட்டு பால்கனியில் பின்னாடி ஜெமின் பின்னாடி நின்று நீங்கள் மெதுவான மாமுன்னு சொல்கிறேன். என்னடி அப்படின்னு திரும்பும்போது அவன் முட்டியில் அப்படியே நீங்கள் இடிச்சு அப்படிங்கிறீங்க. பார்த்து பட்டிக்காடு பார்த்து நிற்க மாட்டா அப்படின்னு சொல்லி கத்துறான். இல்லை மாமோ ஜாரி. என்னடி ஜாடி அது இதுன்ட்டு இப்போ என்ன அப்படிங்கிறான். அது வந்துங்க மாமோ அவியலை நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிடுங்க. எதை அப்படிங்கிறான். ஆமாம் மாமா ஒரு நாள் வந்து சாப்பிட வாகன்னு கூப்பிடுங்க. அவங்க வந்து சாப்பிடும்போது சாவகாசமாக உட்காந்து பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இருந்தாலும் உங்கள் சாப்பாடோட டேஸ்ட் நல்லா இருக்கணும் அவனுக்கும் தெரியும்ல. ஸோ அதனால் ஒரு வேளை அதனால் கூட அவங்க ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனையும் யோசிச்சுட்டு, ஆனால் இந்த பட்டிக்காடு பேச்சுக்கிட்ட கூப்பிடலாமா அப்படின்னு. சரி ஜஸ்ட் ஒரு டின்னர் தானே ட்ரை பண்ணி பார்க்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. சார் நீங்கள் தப்பான எடுத்துக்கலன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு டின்னருக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த பக்கம் சவுண்டே இல்லை. ஜிமினோ போச்சு
என்ன நினச்சானோ நம்மளை அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மண்டையில் நொறுக்குன்னு இருக்கட்டு அப்படின்னு நீங்கள் தேய்ச்சிடுங்க. பட்டிக்காடு உன் பேச்சு கேட்டால் அவனை போய் சாப்பிட கூட்ட பாரு, என்ன சொல்லணும் பதிலே இல்லை, போச்சு சுத்தம். இன்னொரு வாய்ப்பு கிடைக்க நினச்சா அதுக்கும் எல்லாம் இல்லாமல் ஊற்றி மூடிட்டேன். உன்கிட்ட போய் சொன்னான் பாரு, உனக்கு என்ன தெரியும் தத்தி முண்டோம் அப்படி அப்படின்னு கத்துறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சாரி மாமா அப்படின்ட்டு அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. அவனும் சே அப்படின்ட்டு இருக்கா. இந்த பக்கம் எக்ஸ்கியூஸ் மீ இருக்கீங்களா லைனில் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேட்க அப்படிங்கிறான். சாரி, அது என் ஒய்ஃப் கிட்ட எப்போ டின்னர் போகலாம் ஃப்ரீயான்னு கேட்டுட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ண வச்சதுக்கு ஐம் ரியலி சாரி அப்படிங்கிறாங்க. ஜிமினுக்கோ என்ன சொன்னீங்க அப்படின்னு அவன் காதை அவனால் நம்பவே முடியல. இல்லைப்பா டின்னர் வர சொன்னீங்களே, தான் என் ஒய்ஃப் கிட்ட பேசினேன், அவங்களும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்டாங்க, டே ஆஃப்டர் டுமாரோ வரலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. எதை வரலாமாவா? நீ வரணும், அது அவன் சாப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணணும் தானே உனக்கு கூப்பிட்டது. ஷுர் சார், எப்போ வேணாலும் வரலாம், ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உங்கள் ஒய்ஃபை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க என் ஒய்ஃப். என்ன? அந்த மாலில் என் ஒய்ஃபும் இருந்திருக்காங்க. எந்த மால் அப்படின்னு ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் ஒய்ஃப் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்களே தெரியாது? என் ஒய்ஃபே யாருக்கும் தெரியாது, இவருக்கு இப்படி கூட நின்றனால அந்த அம்மா கண்டுபிடிச்சிச்சோ அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டே இருக்கான். அதனால தான் அவங்களுக்கு அவங்க சமைச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கான், அதனால தான் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் தலை கொஞ்சம் அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. அவன் என்னமோ சொல்ல வரான், நீங்கள் அது கூட காதில் வாங்கல. போச்சு நம்மளாம் அவ்வளோதான், அடிச்சு கிடிச்சிட போகிறாருன்னு அந்த இடத்துலேருந்து ஓடிடுவோன்னு நீங்கள் அப்படியே திரும்பி கடனை அப்படியே கதவை திறக்க வரீங்க. அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி வர நீங்கள் கடை வந்து கதவை கரெக்டாக நீங்கள் திறக்கவும் ஜேகேவும் சாராவும் அப்படியே உங்களே பார்க்க என்ன நடந்துச்சு, ஏன் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்க அடுத்த நிமிஷம் ஜிமின் கடனை ஓடி வந்தவன் பட்டிக்காடு அப்படின்னு சொல்லி வந்து உங்களை அப்படியே தூக்கி சுற்றுறான். இதை ஜேகேவும் எதிர்பார்க்கல, சாராவும் என்னடா நடக்குதுன்னு ரெண்டும் முழிக்க அப்படியே உங்களை தூக்கி பட்டிக்காடு உன்னால் தாண்டி எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச ப்ராஜெக்ட்டு இப்போது 100% கிடச்சிருங்கிற நம்பிக்கை வந்துடுச்சுடி. அவர் டின்னருக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரு, அதுவும் ஒய்ஃபோட. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னால தான் நடந்திருக்கு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஒன்ஸ் அகைன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி பட்டிக்காடு அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றிட்டு இருக்கான் உங்களை தூக்கி. நீங்களே ஆச்சரியத்தில் இருக்க, மற்ற 2 பேரும் அதிர்ச்சியில் மயங்கி விடுவாது குறையா அப்படியே சோஃபாவில் பொத்துன்னு என்னடா நடக்குது இங்கே, இவன் தானா இது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்படியே அவனோ அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் மாமா என்ன சொல்கிறிய? ஆமாடி, அன்றைக்கி மால் போனேன் சமைச்சதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு உன் சாப்பாடு சாப்பிடணும் ஆசையாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக இருந்துச்சுங்க. அப்படியே மாமா நான் நிறைய சமைச்சு அவங்கள அசத்திடுறேன் பாருங்கள், உங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று என் வாயில் அது வர மாட்டேங்குது மாமோ, எதுக்கு எடுத்தாலும் என்ன ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்காதிய அப்படிங்கிறீங்க. இல்லடி குறையே சொல்ல மாட்டேன், இந்த விஷயத்தில் சொல்லவே மாட்டேன். நீ மட்டும் இப்போ கால் பண்ணி பேசுன்னு சொல்லலைன்னா எனக்குமே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தே இருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். தேங்க்ஸ் டி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு இருக்கான். சரி மாமோ, உங்கள் தலைவலி எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ கூட நீங்கள் அவன் மேலே அக்கறையாக கேட்க ஆகணும். தலைவலியா? எனக்கு எப்படி தலைவலிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து அப்படியே கண்ணடிக்கா. ஆத்தி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இதுங்க 2 பேரும் என்னடா நடக்குது அப்படின்னு அப்படியே திருப்பியும் கண்ணை முழிச்சவங்க மறுபடியும் வாங்கின மாதிரி படுத்துக்கிறாங்க. நீங்கள் என்னம்மா அம்மா விளாடாதிய, இப்போ தானே தலைவலிக்கு சொல்லிங்க. அதெல்லாம் எப்போயோ போயிடுச்சுடி, இந்த டென்ஷனில் தான் தலைவலியாக இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. திரும்பவும் நல்லா பெட்டராக ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறான் ஜிமின். நீங்களோ அப்பாடா அப்படின்ட்டு திரும்ப இப்போ அப்படியே ஜேகேவும் சாராவும் உங்களை அப்படியே மறைச்சி நிற்க. இவங்க 2 பேரும் ஏன் நம்மளை மறைக்கிறான்? மணி என்னை பற்றி ஆடிக்கிறா ஜேகே. ஐயோ டைம் ஆச்சா, சமைக்கணுமா நீங்கள்? பட்டிக்காடு அவன் சொல்கிறதுல தப்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் சோத்து மூட்டை மாதிரி சோறுன்ட்டு. சாராவோ அக்கா உனக்கு கிச்சனை விட்டால் வேறு ஒன்றுமே தெரியாதா? எனக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது அக்கா. டைம் ஆச்சு, உன்ட்ட என்ன சொன்னோம், நம்ம வெளியில் போகணுன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு, உள்ளே போய் என்ன பண்ணிட்டு இருந்த? அது அதான் நம்மளே கொட்டி கேட்டுப்பேன், அப்புறம் ஏன் அவள்கிட்ட வேறு கேட்குற, இதுக்கு வேறு டைம் வேஸ்ட் ஆகும், வா போவோம். ஐயோ மாமா பாவம், ஆமாம் மாமா குழந்த பாவம், பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான், வாடி பேசாமல் அப்படின்னு ஜேகே பிடிச்சிருக்கா. அண்ணா இல்லை அப்படின்னு எதோ சொல்கிறேன். சாரா அக்கா வரியா இல்லையா பேசாமல், உன் லைஃப்பை பார்க்கவே மாட்டியா? அவர் லைஃப்பை நல்லா தான் பார்த்துட்ருக்கார், நீ தான் இன்னும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா வா அப்படின்னு இருக்க. இல்லடி அவர் செவரு அவரெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு தான், அதான் பக்கத்துலேயே ஒரு மினின்னு ஒரு சனியை வச்சுருக்கானே அது பார்த்துக்கும். இல்லை அவருக்கு தலைவலி, அதுக்கு தான் எல்லா ஊழியமும் செஞ்சுட்டேன், இன்னும் என்ன வா போவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே இழுக்க. நீங்கள் அப்படியே அவனே அப்பாவியாக பார்க்குறீங்க. இன்னும் என்ன எதுவும் சேவகம் பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லை அது இங்கே பாரு,
நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், அவன் ரொம்ப பேட் பாய், உன்னை பேட் டச் பண்ணுறான், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. எதை அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாம், அவன் பண்ணுறது எதுவும் சரியில்லை, அவன் பண்ணுறதெல்லாம் எனக்கு சரியாகவும் படலை. அப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணி வாரிசை உனக்கு கொடுத்துட போகிறான். எதை என்ன இப்படிலாம் பேசுகிறிய? பின்ன எப்படி பேச சொல்கிற? உன்னையும் பார்த்தா ஏதோ டைவர்ஸ் வாங்க போகிற கப்பல்ஸ் மாதிரியா இருக்கீங்க. அதானே ஹனிமூன் கப்பல்ஸ் மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்கு ரெண்டும் அப்படின்னு சாரா வேறு சொல்ல. சும்மா இருடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கிய. அவைய ஏதோ என்னை தூக்கி சுற்றினாங்கன்னு நீங்கள் அதை பற்றி தப்பாக நினைக்கிறீங்க. வெளியில் போய் கேட்டுப்பாரு, யாராக இருந்தாலும் இப்படி தான் நினைப்பாங்க. உன்னை பார்த்தா என்ன சாதாரணமாக பேசிட்டு வந்த மாதிரியா இருக்குது, ஏதோ கரும்பு மிஷினுக்குள்ளே மாட்டிகிட்டு வந்த மாதிரியே பேந்த முழிக்கிற. ஐயோ அது இல்லை, அவியலுக்கு ஏதோ ஜெட்டு சொன்னாகலை, அது ஏதோ ஒன்று அது கிடைக்கலையாம். அதனால மாமு ரொம்ப சோகமாக இருந்தாங்க. நான் தான் ஐடியா கொடுத்தேன். பாரா, உனக்கு ஐடியாலாம் வேறு வருமா? உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்க அப்படின்னு சினுங்க. பின்ன மூளை இருக்கா விளாது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாளா? வேணாங்கிறவன் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஐடியா கொடுக்குறாளாம், ஐடியா அப்படின்னு சொல்லி அவன் மாதிரிக்கா. அதனால சந்தோஷத்தில் தூக்கி சுற்றுனாக. அதான் ஐடியா கொடுத்துட்டிங்களா ஐடியா மணி, அவனும் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டால, முடிஞ்சு போச்சு. இப்போது உங்கள் லைஃப்பை பார்க்குறீங்களா? அடுத்தவங்க லைஃபுக்கு பூஜை போட்டது போதும், வாங்க உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பிடிச்சி. ஐயோ இருங்க சாரா, இப்போ என்னக்காவும் பிரச்சனை? அவிய அந்த இது கிடச்சிருக்குல்ல, சந்தோஷத்தில் இருக்காக. அவியலுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேனே. நான் போய் கொஞ்சமாக பால் பாயசம். அவன் உன்னையவே சுத்தமாக பாயசம் போட பார்க்குறான், நீ என்ன அடினா அவனுக்கு பால் பாயசம் வைக்கிறியா? ஐயோ இந்த லூசுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்களேன் எனக்கு வந்து ஜேகே இருக்கா. சாரா இவங்களை விட்டால் இப்படியே தான் பால் பாயசம் பண்ணுறேன் புண்ணாக்கு பாயசம் பண்ணுறேன்னு கிளம்பிடும், இழுத்துட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சாராவும் உங்களை பேச விடாமல் கதற அங்கேருந்து வந்தே தீரணும், ஒழுங்காக வா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுத்துட்டு. இல்லை நான் வரல அப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்ல, நீ வந்து தான் ஆகணும், உன் லைஃப்பை பாரு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுத்துட்டு போக. நீங்கள் உம்முனே வரீங்க. ஜேகே எல்லாம் கண்டிக்கவே இல்லை, இவன் உம்முன்னு இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் இவன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி பார்த்துக்க. நீங்கள் பேசுவேன் சாராவோ, அக்கா ஐயோடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. இப்போது 2 பேரும் வந்துட்டு உங்களை அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இதேனா வேறு இடம், பின்னா அந்த மால்லேவா நடக்கும், வேறு இடத்துல தான் வா அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வர. நீங்கள் அப்படியே அந்த இடத்தெல்லாம் பேந்த முடிச்சுட்டு வர. அப்போ அங்கே அப்படியே தயாங்க வரான். அவன் வந்ததுமே உங்களே தான் அப்படியே பார்க்குறான். நீங்கள் இவர் யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஹே அதுக்குள்ளே மறந்துட்டியா, அன்றைக்கி இவன் தானே இந்த போட்டியை நடத்திட்டுருக்கான், என் ஃப்ரெண்டுன்னு சொன்னனே, நம்ம வீட்டுக்கு கூட வந்தானே, அதான் உங்கள் மாமனார் வந்தார்ல அப்போ அப்படிலாம் அவன் நடந்தாலாம் சொல்ல. ஓ ஆமாம் அன்றைக்கி சாரி, சண்டை நடந்துட்டு இருந்தனால இவைய வந்ததெல்லாம் நான் கவனிக்கலை. அதுதானே நீ ஜிமின் மாமா இருந்தால் யாரையுமே கவனிக்க மாட்டேன், இவனை எங்கே பார்க்க போகிற அடிக்க மாட்டேன் சார். தயாங்கோ ரொம்ப நேரமாக அப்படியே உங்களே பேன் பார்த்துருக்கேன். அப்போ ஜேகே டே மச்சான் வாய முடுறா, வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப வெளியில் வருது அப்படிங்க. அவ்வளோ கேவலமாக சொல்லிவிட்ட, பின்ன அவளே அதில் நீந்தி போகலாம் போலக்கு. இருடா நானே இன்ட்ரோ கொடுக்குறேன், அதுக்குள்ளே ஏன் இப்படி? இல்லை மச்சான், அது வந்து கிராமத்து கோயிலை பார்த்தோன்னா கொஞ்சம் மனசு தரமாக இருந்து பார்த்துட்டா பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கயிறா வரா. ஹாய் பேபி அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் ஹாய்க்கா அப்படிங்கிறீங்க. உன்னை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ஏன் இவ்வளோ லேட்? சரி வாங்க போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கூட்டிட்டு பார்க்க. டே மச்சான் இன்றைக்கும் உட போச்சாங்கிற மாதிரி தயாங்க பார்க்க. கிருடா இப்படி இங்கே தானே இருக்கும், அதெல்லாம் முடியட்டும், அவள் ஃபஸ்ட்டு சமைக்கட்டும் நல்லா, அதுக்கப்புறம் உன்னை பற்றி இன்ட்ரோ கொடு. இதை தாண்டா ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன், இன்ட்ரோ கொடுக்குறேன் கடைசி வரைக்கும் எனக்கு அவளுக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். டே மச்சான் ஒன்றும் அவசரப்படாத, கண்டிப்பாக உனக்கு அவளுக்கும் நல்ல இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ள போக்க. சாரா அவன் பின்னாடி போக்குறோம். அப்போ சடனாக அவள் கால் ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகி அப்படியே வலிக்கு கீழே விழுக்க மாதிரி போகிறான். பின்னாடி வந்த தயாங்க அவளை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிக்க. அப்படின்னு அவன் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி அவனே பார்க்க. ஏய் பார்த்து நடங்க அப்படிங்கிறான் அவன். சாரி அப்படின்னு சொல்கிறா சாரா. இட்ஸ் ஓகே பரவாயில்ல பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிடக்கணும் பண்ணிட்டு போக்க. சாரா அப்படியே அவனே பார்த்துட்டு அப்படியே அவன் பின்னாடியே வரா. எப்படியே எல்லோரும் உள்ளே வரா. இப்போ நீங்கள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும், நீ தான் சமைக்கணும். ஐயோ இங்கே என்னென்னமோ எழுதியிருக்கு, எனக்கு படிக்கவே தெரியாது, அதுவும் இங்கிலீஷில் எழுதியிருக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியாது, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்குறியெல்லாம் நீ என்னை கொண்டு வந்து வச்சு கேவலப்படுத்த நினைக்கிறியா அப்படி இப்படின்னு ஆரம்பிக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன படிக்க தெரியாது அவ்வளோதானே, அதை நான் படித்து சொல்கிறேன், ஆனால் அந்த பொருள்லாம் உனக்கு தெரியும்ல. யாருக்கும் தெரியும், இந்த ஊரில் இருக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் தெரியும், நீங்கள் படிங்க,
இங்கே இருக்கிற பொருளாக இருந்தால் நானே சொல்கிறேன், ஆனால் எனக்கே தெரியாத பொருளாக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. மேக்ஸிமம் இரு சாராவை கூப்பிட்டு உனக்கு எல்லாத்தையும் சொல்ல சார் அப்படின்னு சாராவை கூப்பிட்டு, ஏய் உனக்கு படிக்கிறதில்ல? நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், கிராமத்து பொண்ணுன்னா படிக்கவே மாட்டேன், நீங்களே முடிவே பண்ணிட்டீங்களா? இரு நீ ஒன்றே ஆரம்பிக்காத, அதெல்லாம் இல்லை, தெரியுமான்னு தான் கேட்டேன். தோ இவளுக்கு படித்து சொல்லு, அப்போ தானே அவளுக்கு அந்த பொருள் அது. ஓ ஓகே, இந்த மாதிரி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்க மெத்தடில் சமைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. சாரா தான் பார்த்து, அக்கா நம்ம ஊரில் வைப்போம்ல பொங்கல் அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவள் ஒவ்வொன்றா சொல்ல, ஓ அது மாதிரியா? ஆமாக்கா, இந்தியன் டிஷ் தானா, நமக்கு வேணுங்கிறத நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாமா, ஆனால் அங்கே கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸில் பண்ணணும், அவ்வளோதான். அப்படின்னா அப்படிங்கிறீங்க. அது அவங்க கொடுத்துருக்க பொருள், அந்த அளவு, அந்த குவான்டிட்டி இதெல்லாம் வச்சு தாக்கா பண்ணணும், நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்ல, சரிடி அப்படின்னு அவள் தான் கூட வச்சுட்டு ஹெல்ப்பர் வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் அவளும் தான் இப்போ சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் சமைக்கிறீங்க. ஒரு வழியாக நீங்கள் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு சும்மா நிற்காம சாராவப்பட்டு, ஏன்டி இதை யாராவது சாப்பிட்டு பார்ப்பாங்களா அப்படி இப்படின்னு அவள்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டுக்க, ஐயோ படுத்து எடுக்கிறாளே அப்படி, அடியே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணு, அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி அவள், அக்கா இப்படியே போய் கொடுக்கக்கூடாது, இதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணும். என்னது? ஆமாக்கா, சமைச்சதை பிளேட்டில் வச்சு நான் படத்துலலாம் பார்த்துட்டு போயிட எப்படி பண்ணி கொடுப்பாங்க ஹோட்டல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்ல, உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருது. ஆமாம் நான் பார்த்துருக்கேன், மாமா கூட்டிகிட்டு போகிற ஹோட்டல்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே அழகாக பண்ணி வைக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி வைக்கிறீங்க. அவளே ஒரு நிமிஷம் பாரா இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் தயாங்கோ அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, நீங்கள் சமைச்சாலும் முடிச்சதும் தயாங்கிட்ட வந்து ஜேகே, டே முடிஞ்சுடாதா அப்படி ஏன்டா அவளையே பார்த்துட்ருக்க? இல்லை மச்சான் இன்ட்ரோ அதானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ டேஸ்ட் பார்க்க யாரும் வந்திருக்கா? ஜட்ஜஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் வைக்க, ஒவ்வொருத்தர் ஃபுட்டையாக டேஸ்ட் பண்ணுறவங்க இது நல்லா இருக்குது அது நல்லா இல்லைன்னு மார்க்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வராங்க. ஸோ ஒருத்தங்க தான் லாஸ்ட்டாக நீங்கள் பதட்டத்தோடு நின்றுட்டுருக்க சாராவோ, அக்கா உனக்கே இவ்வளோ வேர்க்குது தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கர்ச்சீஃப் கொடுக்க, நீங்கள் முந்தானே துடைக்க போகிறீங்க. இப்படி பண்ணாதக்கா, இந்த கர்ச்சீஃப் இதில் தொட. ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குடி அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் நீ ஜெயிப்பா, நீ செம்மையாக பண்ணியிருக்க, கண்டிப்பாக எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா, மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டுருக்கா. அவர் வந்து சாப்பிட்டதுமே, வாட் அ ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட், இதை சமைச்சது யார், இந்த குக்கை கூப்பிடுங்க அப்படி சொன்னதும் நீங்கள் அப்படியே மெதுவாக வந்து முன்னாடி நிற்கிறீங்க. அப்படியே மேலத்துக்கு வரைக்கும் யார் இந்த பொண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே உள்ளதுலேயே நீங்கள் மட்டும் தான் இந்தியன். ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் சாரீ அப்படி நீட்டாக பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கா உங்களுக்கு. நீங்கள் அக்கா உன்னை பற்றி தான் கேட்குறாங்க, நீ சொல்லு இந்தியாவிலேருந்து வந்திருக்கின்னு சொல்லு அப்படின்னு அவள் சொல்லிக் கொடுக்குறா. என்னடி சொல்லணும்? ஐ எம் ஃப்ரம் இந்தியா சொல்லுக்கா. ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறீங்க. உன் பேர் சொல்லுக்கா. ஐ எம் ஹீரா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஸ்பேர் என்ன அப்படின்னு அவர் கேட்டதும், அக்கா இதோட பேர் கேட்குறாங்க, யாருக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. கேத்தே அப்படின்னு நான் பார்க்க, எனக்கு என்ன தெரியும், நீ சொன்னதெல்லாம் வச்சு ஏதோ தெரிஞ்சதை செஞ்சேன் அப்படிங்கிறீங்க. விளங்கிரும். இப்போ நீயே அதுக்கு ஒரு பேர் வை. எப்போது நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்களே, குழம்ப வை அதுக்கு நான் பேரை வைக்கிறேன்னு புருஷனுங்க கிண்டலாக, அந்த மாதிரி ஆயிடுச்சு உன் பொழப்பு அப்படிங்க. ஆத்தி திடீர்னு இதுக்கு பேரெல்லாம் கேட்பாங்க, நான் என்ன கண்டேன் அப்படின்னு உங்கள் நினைவழியில் யோசித்து அதுக்கு என்னவா பேர் இருக்குன்னு யோசிச்சு ஒரு வழியாக ஞாபகம் வந்துருச்சுன்னு ஏதோ வாயிலே வராத ஒரு பேரை சொல்ல அவரும் முழிக்கிறாரு. அப்புறம் ஒரு வழியாக சாரா அதை புரியலாம் வச்சு ஒரு வழியாக அவரும், ஆனால் நேம் என்னவோ என் வாயில் வரட்டும், டிஷ்ஷு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மார்க்கெல்லாம் போட, அதுக்கப்புறம் யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு பார்த்தா அதில் ஃபில்ட்ரு பண்ணதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக நான் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு பார்க்க சாரா, நான் தான் சொன்னல அக்கா, நான் சொன்னல நீ கண்டிப்பாக செலக்ட் ஆகணும், உனக்கு திறமை இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேக் பண்ணிக்கிறான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜேகே பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ், இதெல்லாம் உங்களால் தான் அப்படிங்க. இது என் கடமை, என் சிஸ்டர், நீ உனக்காக இது கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஹாப்பியாக பேசிட்டுருக்க. இப்போ திரும்பி தயாங்க வந்து, என்ன மறந்துட்டீங்களடா இவன் நிற்க, இவன் வேறு அப்படின்னு ஜேகேவோ, ஹீரோ இது என்னோடய ஃப்ரெண்ட் தயாங், இவன் தான் இதை நடத்திட்டுருக்கான், இவன் பெரிய பிஸ்னஸ் மேன், உன் ஜிமினாத்தான் இருக்கான்னு, அவனை விட பெரிய பிஸ்னஸ் மேன். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னடா அவ்வளோதானா இவன் ரியாக்ஷன்? அவள் அவ்வளோதான், நீ கோடி ரூபா கொடுத்தாலும் அவள் இவ்வளோ தான் ரியாக்ஷன் காட்டுவாள். அவகிட்ட பணம்லாம் வேலைக்கு ஆகாது, பாசம் மட்டும்தான் அடங்கி போவாள். ஓ அப்படியா அப்படின்ட்டு ஹலோ அப்படின்னு கை நீட்டேன். நீங்கள் வணக்கம் அப்படிங்கிறீங்க. சுத்தம் அப்படின்ட்டு ஜேகே, டே நான் தான் சொன்னலடா கிராமத்து பொண்ணு,
கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவளை சரி பண்ணணும். எடுத்ததும் நீ வந்து நிற்கணும்னா முடியாது. அதுவும் இல்லாமல் அவன் மனசில் ஸ்ட்ராங்காக பட்டா போட்டு உட்காந்துருக்கான் ஜிமின். அவனை முதல் அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். அதுக்கப்புறம் தர்சானது தான் நீ வர முடியும். அதுக்குள்ளேயே பயிர் பண்ண நினைக்காத. அடிக்கடி சொல்ல விளங்கிரும். அவன் எப்போ போய் நான் எப்போ வந்து அங்கே சுண்ணாம்பு அடித்து குடியேறுறது அப்படின்னு நம்ம வீடு கட்டி குடி போடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கானே 2 பேரும். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்க சாராவோ. டைம் ஆகிடுச்சு போகலாமா அப்படின்னு கேட்குறா. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் இங்கேருந்து கிளம்பிடுறீங்க. வரும்போதே நீங்கள் தயாங் வந்து உங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டே வரான். ஸோ நீங்கள் வந்து பதில் சொல்லிட்டு அப்படியே அவன் உங்கள் கார்கிட்ட ஏதோ சொல்லி சிரிக்க 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டே வரீங்க. இதை இவ்வளோ நேரம் ஜிமின் ரூம்குள்ளே வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்திருப்பான். என்ன யாரையுமே காணோம், எங்கே போச்சுங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துருப்பான். இவ்வளோ வேற காணுமே அப்படிங்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக தேடிட்டு எங்கே போனான் இப்படி சொல்லாமல் கூட போயிட்டா அப்படின்னு கோவத்தில் தான் அவன் நின்றுட்டு இருந்திருக்க. அப்போ தான் நீங்களும் தயங்க பேசிட்டு வந்து பார்க்குறான். கரெக்டாக கதவை தந்துட்டு அவன் வெளியே வருவோம். நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது ஏதோ பேசி சிரிச்சிட்டு வரதும் பார்த்ததும் அவனுக்கு அப்படியே சுருன்னு ஏறுது. என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு ஏய் பட்டிக்காடு அப்படின்னு ஒரு சவுண்டு தான். நீங்கள் பயந்து போய் மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. வாடிங்க அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் கடகடன்னு ஓடி போய் நிற்க என்னடி நடக்குதுங்க என்னடி அவன் கூட ஜோடி போட்டு வர அப்படிங்கிற மாதிரி அப்படியே என்னமோ நரம்பெல்லாம் படிக்க ஜிமின் கத்த. ஐயோ இல்லைங்க மாமா, நீங்கள் தான் டென்ஷனாக இருக்குண்டிய, அதான் உங்ககிட்ட சொல்லலை நாங்கள் அப்படின்னு சொல்ல சாரா. என்னத்தா சும்மா கத்திட்டே இருக்கீங்க, அக்காவுக்கு பேச தெரியாதுண்ணா. ஏய் நீ வாய மூடு அப்படிங்கிறான். என்னத்தா அவளுக்கு பதிலாக நான் தான் பேசுவேன், அவள் தான் எதுவுமே பேசுறது இல்லை. அவளை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். என்ன அதில் பிரச்சனை? உங்களுக்கு தான் உங்கள் ஆள் இருக்காங்களே, அவளை எங்கே கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு எல்லாம்? ஹே சின்ன பொண்ணுன்னு பார்க்குற, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாத. அது எப்படி அவள் புருஷனாக இருக்கும்போது என்ன கேட்காம வெளியே போகலாம்? யார் யார் கூடயும் அவள் வெளியே சுற்றிட்டு வருவா, நான் கேட்கக்கூடாதா அப்படிங்கிறான். நீங்கள் கூட தான் எல்லாரு கூடயும் சுற்றுறீங்க, அது அவள் கேட்குறாளா அப்படிங்கிறா. அப்படின்னு நீங்கள் சாரா சும்மாரு. ஐயோ மாமா, அவள் சின்ன பொண்ணு, அவகிட்டே சண்டை போகிறீங்க. சொல்லாமல் போனது ஏன் தப்பு தான், நான் சொல்லிட்டு போயிருக்கணும். சாரி மாமா, உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் சாப்பிடுங்க மாமு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள பார்க்க. ஆமாம் இவன் சமைச்சு வைக்கிறது தான் திங்கலாம் தான் இப்போ அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. கடைக்கடன் போய் உள்ள நீங்கள் பால் பாயசம் பண்ணுறீங்க. அக்கா இப்போ தான் அங்கே சமைச்சிட்டு வந்தா, இப்போ அது முக்கியமாக விட நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு பாவம் அவருக்காக நான் அப்பயே செய்கிறேன்னு நீங்கள் தான் செய்யவில்லை அப்படின்னு ஜேகேம் பின்னாடி வந்து ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு நான் தான் அப்பயே சொன்னேனே பால் பாயசம். சரி இவன் சொன்னால் கேட்க மாட்டா, எதையோ பண்ணி தொலைட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சாராட்ட சொல்ல அவளும் சரி போ அப்படிங்கிற மாதிரி விட்டுறா. பால் பாயசம்லாம் பண்ணி பவுலில் ஊற்றி எல்லாத்துக்கும் ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ட்ரேயில் வச்சு எடுத்துகிட்டு வரீங்க. அங்கே தயாங்கும் கைரா கூட இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்க அப்படியே சாப்பிட்டு செம்ம டேஸ்ட். உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, நீ நிஜமாகவே நல்லா சமைக்கிற, உனக்கு டேலண்ட் இருக்குது அப்படிங்கும்போது தயாங்க பாராட்ட தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கு இங்கே பற்றிக்கிட்டு எரியுது. கட்டின புருஷன் பக்கத்தில் கல் மாதிரி உட்காந்துருக்கேன், ஏன்னாடி நீ அடுத்தவன்ட்டெல்லாம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவன் மறைச்சிட்டு இருக்கான். இங்கே ஜேகே நீ கொல்ல மாதிரி இருந்தா அப்போ அவனை தான் சிரிப்பா, அவனை பார்த்தா சிரிப்பாங்கிற மாதிரி. அவனோ என்ன மச்சான் ஏதோ புகையிற மாதிரி வாடை அடிக்குதுல அடிக்கிறேன். ஜிமின் எதை அப்படின்னு திரும்பி மாறிக்கா. கன்ஃபார்ம் இங்கே தான் 5 ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிமின் அப்படியே மறைச்சிட்டு ரூம்குள்ளே எதிர்த்து போக. ஐயோ என்ன சொன்னீங்க, அவைய கோவமாக போகிறாக. நான் என்னத்த சொன்னேன், உண்மையை சொன்னால் சாருக்கு கோவம்லாம் வருது அப்படிங்க. இப்போ நீங்களே போய் அதை கொடுங்க. ஏன் நீ போய் கொடுக்க மாட்டேன்? ஐயோ நான் போகல, எனக்கு என் துணிலாம் கசன்ட்டுருக்கு, அதனால் துணி மாற்ற போகிறேன், ப்ளீஸ் நீங்களே கொடுத்துருங்க, அப்படியே நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல. தெரியுது சும்மா உன் மேலே வந்து புல்டோஸ் மாதிரி ஏறியிருப்பான், அதான் பயந்துட்டு ஓடுற, எங்கே பிள்ளைய கொடுத்துருவானோன்னு புரியுது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஜேகே நினச்சிட்டு இன்றைக்கி இருக்கு அவனுக்கு, நானே போய் அவனுக்கு என்னான்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அதை வாங்கிட்டு அந்த கப்போட அப்படியே ரூம்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஜிமினுக்கோ பல்பு கொடுக்குற மாதிரி ஜேகே போய் நிற்கிறான். ஜிமினுக்கோ அது எதுவும் தெரியல, பிகாஸ் ஜிமின் வந்துட்டு ஃபேனு ஏசிலாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வெளியில் வந்து தேடிட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே கோவமாக வந்தவன் அதை போட்டிருக்க கூட மாட்டான். அப்படியே நீங்கள் வருவீங்கன்னு குறுக்கை நெருக்கி நடந்துட்டு இருந்தவனுக்கோ செம்ம வேர்வை, அதுலேயும் தைலம் வேறு தேய்ச்சிருப்பீங்களா, அதெல்லாம் அப்படியே வேர்வையோடு சேர்ந்து அவன் கண்ணில் இறங்க கண்ணு வேறு அப்படியே ஒரு மாதிரி எரிய, அவன் கண்ணை போட்டு கசக்கிக்கிட்டு கண்ணு மங்களாக தெரிய கதவு திறக்க சத்தம் கேட்டு நீங்கள் தான் வரீங்கன்னு கதவுக்கு பின்னாடி இப்போ ஒளிஞ்சிருப்பான். அப்போது டப்புன்னு கதை தான் ஜேகே இவன் எங்கே போனான் ஆளக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அப்போது டப்புன்னு வந்து பின்னாடிலேருந்து அடியே குள்ள கத்திரிக்காய் பட்டிக்காடு அப்படி சொல்லி அப்படியே கட்டிப்பிடிக்கா ஏதே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சரி என்ன தான் பேசுகிறான்னு கேட்போங்கிற மாதிரி இருக்கா. ஏன்டி அப்படி என்னடி உனக்கு அவன் கூட பேச்சு வேண்டி கிடக்கு, ஒட்டு உரசிக்கிட்டு வர ஜோடி போட்டு வரியா என் கண்ணு முன்னாடியே, அவன்கிட்ட கிட்ட நின்று அப்படி பேசுகிற
எப்படி நீ பேசலாம்? என்னடி இது? விவஸ்தை இல்லை உனக்கு அப்படி இப்படின்னு ஜிவின் பாடி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு தான் அறிவில்லை, வளர்ந்த மாடு. உனக்கு கூட அறிவில்லை, இப்படி ஆம்பளைங்க கிட்ட நின்று பேசக்கூடாதுன்னு தெரியாது. பட்டிக்காடு கிராமத்தில் வாழ்ந்து தானே அடக்கம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்புறம் என்னடி அப்படி இப்படின்னு அவன் பாடு கத்திருக்கான். நீங்கள் ஜேகேவோ பேசி இன்னும் என்னென்ன பேசுகிற பார்க்குறேன். ஓ அப்போ வந்தால் இதெல்லாம் பண்ணாங்க தான் ஐடியா. நான் நினச்சேன் சரி தான், விட்டா அவள் கையில் உன் புள்ள கொடுக்கறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்க. அப்போ ஹே உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்க, எவன்கிட்டையும் நின்று குழஞ்சி பேசாத, அதுவும் குறிப்பாக இவனுங்க கூட பேசாதான்னு சொல்லியிருக்கல. மீறிக்கிட்டு பண்ணுறேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம்? இந்த மாதிரி என் பேச்சை கேட்காம பண்ணால் நான் என்ன தண்டனை கொடுப்பேன்னு தெரியும்ல. தெரிஞ்சு பண்ணியிருக்கேன்னா அப்போ தண்டனை கொடுக்குவா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே உங்கள் மூஞ்சி நினச்சி ஜேகே பேசிக்கிட்டு அப்படியே போக்கா. ஜேகேவோ என்ன மச்சா பண்ணுவா அப்படின்னு அப்படியே பால் பாயசத்தில் முந்திரி பருப்பை மென்னுக்கிட்டே கேட்க. என்னடி ஆம்பளை மாதிரி பேசுகிற அப்படின்னு ஜிமின் ஊற்று பார்க்க. ஆம்பளை மாதிரி இல்லை, ஆம்பளையே தான் பேசுகிறேன் மச்சா அப்படின்னு. இது இந்த ஜேகே பையன் வாய்ஸ் ஆச்சுன்னு ஜிமின் கண்ணை போட்டு காசுக்கிட்டு நல்லா பார்க்க. நல்லா பாரு, அந்த ஜேகே பையிலே தான் நிற்கிறேன் அப்படிங்கிறான். அடச்சி அப்படின்னு டக்குன்னு விட்டுட்டு ஜிமினோ, நீ இங்கே எதுனாடா பண்ணுற, நீ எதுக்கடா வந்தா, அவையக்கடா அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன் அவளை கூப்பிட்டு வச்சு கசம் சாப்பிட்லாம் நைட்டியா வாங்குற மாதிரி ஜேகேவோ. என்னடா என்ன இதுக்கடா அப்போ வந்து கட்டி பிடிச்சி வாயை பிடிச்சி கடிக்க வந்த அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்க. எதை வாயை கடிக்க வச்சு வந்தேன் சி அப்படின்ட்டு ஜிமினோ. இங்கே பாரு, நான் அவன் நினச்சிதான் கட்டி பிடிச்சேன், உன்னெல்லாம் மனுஷன் கட்டி பிடிப்பானா அப்படிங்கிறான். அதே தான் கேட்குறான், மனுஷன் பையன் இப்படி கட்டி பிடிப்பானா? ஏன்டா ஏதோ எது மேலேயோ பாயிற மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க. எதை அப்படின்னு பார்க்க இப்போ தான் ஜேகேவோட ஷர்ட்டை கசக்கல அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜேகேவோ இப்படியோட பிடிப்ப அப்படிங்கிற அது அவன் நினச்சி, அவளாக இருந்தாலும் அவளை நீ கட்டி வேற பிடிப்பியா அப்படின்னு ஜேகே மறுபடியும் ஒரு சந்தேகத்தை கேட்க. ஜிமினோ ஆல்ரெடி மாட்டிக்கிட்டோம், இதில் இது வேறையாங்கிற மாதிரி. அதை வந்து என்ன ஆமாம் அவளை சும்மா விளையாட்டுக்கு கட்டி பிடிப்பேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் சேச்சா ஒன்றும் கிடையாது. அவள் என் அத்தை பொண்ணு, அந்த உரிமையில் சும்மா அவளை கலாட்டா பண்ண கட்டி பிடிப்பான். அதுவும் இப்போ மிரட்டுறதுக்காக தான் சும்மா கட்டி பிடிச்சேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே ஜிம்மின் பதறி சொல்ல. இங்கே ஜேகேக்கோ அது சரி, மிரட்டுறதுக்கே இப்படி கட்டி பிடிக்கன்னா இவன் பலானா பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீ இப்போ எதுக்கு நான் அப்படி பார்க்குற, நீ குறுகுறுன்னு பார்க்கறத பார்த்தா நான் சொன்னதை எதுவும் நீ நம்பலை போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க. அப்போ அப்படியே கூலாக ஜேகே ஆமாம் நம்பலை அப்படிங்கிறான். என்னடா வளரிட்டுக்கா, அதான் சொல்கிறல்ல, தைலம் வேற கண்ணில் பட்டு எரியுது, கண்ணே சரியாக தெரில, மங்களாக தான் தெரிஞ்சு, அதான் தெரியாமல் உன்னை கட்டி பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்படியே இருந்தாலும் அது எப்படா ஆம்பளை யார் பொம்பளை யாருன்னு தெரியாத அளவுக்கா கட்டி பிடிப்பேன், அவ்வளோ காஞ்சி போய் கிடக்குறியா மச்சான் அப்படின்னு கேட்க. இவன் வேற, இவன்ட்டையா நம்ம போய் சிக்கணும் அப்படிங்கிற ஜிமினோ. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அதான் சொல்கிறல்ல தெரியாமல் கட்டி பிடிச்சிட்டேன்னு, சும்மா ஏன்டா அதையும் நோண்டிட்டுருக்க, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வேறு என்னதான் சொல்ல, உன் பொண்டாட்டி நீ தான், என்ன தான் வேணாலும் நீ தான் வேணுங்கிற உன் பொண்டாட்டி பாச மலர் உனக்காக அவசியாக செஞ்ச பால் பாயாசம், அதை சாப்பிடு, என்ன டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகே வந்து சாப்பிட்டேன். இத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டான், சும்மா பொண்டாட்டி நீ இரிட்டேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது ஒன்று தான் குறைச்சேன் அப்படின்னு ஜேகே பார்க்க. அப்போ அப்படியே எடுத்து வாயில் வச்சோனோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையிலே நீங்கள் நல்லாவே தான் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் அப்படி ஒன்றும் இல்லையே, நார்மலாக தான் இருக்குது, இதில் என்ன இருக்குன்னா ஆகா ஓகோன்னு அப்படியே புகழ்ந்து தள்ளுற அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே ஜேகே நல்லா இல்லையா, அப்போ சரி நீ குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வாங்கி அதையும் தன்னோட பவுல்லே ஊற்றி, ஏற்கனவே அவன் பவுலை காலி பண்ணிட்டான், இதையும் எடுத்து அதில் ஊற்றி குடிக்க. ஜிமினோ அப்படிங்கிறதுக்குள்ள கடைன்னு ஜேகே குடிச்சிட்டு செம்ம டேஸ்ட்டு, உனக்கு தான் கொடுத்து வைக்கல மச்சான் அப்படிங்கும்போது சொல்ல. ஆட பாவி நார வாயா, ஏன்டா எந்த எடுத்து குடிச்சா, நீ தானடா வேணாண்டா, நான் வேணாண்டா நீ கொட்டிக்குவியா, ஆமாம் வேணாண்டா அப்புறம் எதுக்கு வந்துட்டு அது இருக்கணும், உனக்கு வேணாங்கிற பொருளை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டபுள் மீனிங்கில் சொல்ல. அப்படியே ஜிமின் முறைக்கா போடாடை அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஏதோ ஜெட்டு விட போறியாமா, எப்படா அதெல்லாம் வாங்கின சொல்லவே இல்லை, எது ஜெட்டா, ஆமாம் பொண்டாட்டி தான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, என்னமோ ஜெட்டு கேட்டார், ஜெட்டு கிடைக்கல, இப்போ கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருக்காரு, நீ எப்போ ஜெட்டுலாம் வாங்கினா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அடச்சை ப்ராஜெக்டடா, அவள் தான் பட்டிக்காடு லூசுத்தனமாக உளறி வச்சுருக்கானா, உனக்கு கூட புரியல,
அதை தான் அவள் அப்படி உளறிக்கிட்டு இருந்தாளா அப்படின்ட்டு வேணுக்குன்னு தான் ஜேகே சொல்லியிருப்பான். ஜிமினோ அப்படியே வந்துட்டு ஜேகேவை முறைச்சிட்ருக்கா கொலவரியில். ஏன்னா பாயசத்தை குடிச்சிட்டாங்கிற கடுப்பில் ஜேகேவோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு டக்குன்னு ஜிமினோட ஃபோனை தூக்க, ஏய் மச்சான் வேணாம், ஃபோனில் கை வைக்காத, எனக்கு பிடிக்காது, கொடுத்துரு அப்படின்னு சொல்ல. இப்படிலாம் சொன்னால் கொடுத்துருவேன், நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஜேகே தூக்க. டே ப்ளீஸ், அது என் பர்சனல், ஃபோனில் கை வச்சா எனக்கு பிடிக்காது, என் ஃபோனை யாரும் பார்த்தா எனக்கு பிடிக்காது, கொடுத்துரு, வேணாம் கொடுத்துரு அப்படின்னு ஜிவின் கத்திட்டே பின்னாடி வர. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும், நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஜேகே அந்த ஃபோனை தூக்கிட்டு ஓடுறான். பின்னாடியே தத்திட்டு வர. இப்போ ஜேகே கையிலேருந்து கைரா என்னது அப்படின்னு, இதை பிடிடி அப்படின்னு கொடுக்க அவன், ஏய் ப்ளீஸ்மா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறான். இந்தாங்க நான் அப்படின்னு அவள் கொடுக்க வரா. அடி பைத்தியக்காரி ஓன்ட்ட போய் கொடுத்து வர அப்படின்னு சொல்லிட்டு, சாரா அதை வாங்க அப்படின்னு சொன்னது கைரா கிட்டேருந்து டக்குன்னு சாரா சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க. ஏய் ஃபேனாக கொடுத்துரு, அதான் ஏதோ இதில் வச்சுருக்கீங்க, அதான் ப்ரோ உங்கள் கிட்டேருந்து பிடுங்க சொல்லிக்கார், நான் உங்கள் கிட்டே தரமாட்டேன் அப்படின்னு. ஒழுங்காக கொடுத்துரு சாரா அப்படின்னு வந்து கரெக்டாக சாராவை பிடிக்க வரும்போது அப்போ தயங்க அப்படியே சாராவை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே தூக்குறான். சாரா ஒரு அப்படின்னு பார்க்குறா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை இங்கே கொடு, என்னடா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் இப்போ ஜிமினை வந்து தயாங்க இப்போ கலாய்க்க. அது வந்து அப்படின்னு, இல்லை ஃபோன் வேணும் ப்ளீஸ் கொடுத்துரு, அது பர்சனல் அப்படிங்கிறான். முடியாது அப்படின்னு சொல்லி தயாங்க தூக்க. இப்போ தயாங்க கிளம்பி ஜேகே மறுபடியும் பிடுங்க. ஜேகே எல்லாம் ஒன்றாலும் வந்து கொடுத்து தொலைடா அப்படின்ட்டு ஜிமின் ஓடி வர. அப்படி என்னத்தை இதுக்குள்ளே வச்சுருக்க, எங்ககிட்ட காட்டக்கூடாத ரகசியம், நான் பார்த்தே தீர்வேன் அப்படிங்க. தயாங்கிட்ட வந்து விட்டு படம் இது வச்சுருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடைச்சை நேர பயிலுங்களா, அதெல்லாம் இல்லைடா அப்படின்ட்டு குர்ரா ஃபோனை அப்படின்ட்டு இருக்கா. மறுபடியும் சாரா கைக்கு போகுது. இப்படி ஒவ்வொருத்தராக மாற்றி அட கொடுத்து தொலைங்கடா அப்படின்னு பின்னாடி அழைகிறான். இப்போ கைரா பிடிக்கிட்டு வரான். ஏம்மா நீயும்மா கொடுத்துருமா ப்ளீஸ் அப்படி. இல்லை நீங்கள் இவ்வளோ இதாக பண்ணும்போது இதில் ஏதோ இருக்குன்னு க்யூரியாசிட்டி அதிகமாகுது, அப்படி என்ன இருக்குன்னு நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு கைரா ஐயோ ஜேகே கேட்ச் அப்படின்னு சொல்லி திக்கப்பட. டே ஓனா காலி பண்ணிடாதீங்கடா ஜிமின். இப்போ ஜேகே கொடுத்துருட்டா ப்ளீஸ்டா அப்படின்ட்டு. நான் பார்த்தே திருவாடின்ட்டு ஜேகே தான் ஹைட் ஆச்சு. ஸோ ஜிமினோட அப்படியே ஹைட்டாக அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு சோஃபா மேலே நின்றுக்க. ஐயோ பத்தா குறைக்கு இது வேறு ஆடிட்டு ஜிமின் அப்படியே வந்துட்டு சோஃபா மேலே பார்க்குறான். தயங்க அவனை பிடிச்சிக்கிறான். டே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தே ஆகணும், அப்படி என்ன தாண்டா வச்சுருக்கான், ஓப்பன் பண்ணுறான் ஃபோனை அப்படிங்க. இப்போ ஃபோனை அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணதும் பார்த்தா அவங்க ஃபோட்டோ இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்க்க சாரா கெக்க பக்கன்னு வயிற்ற பிடிச்சி சிரிச்சிட்டு, எதுக்கு தான் இந்த அத்தான் இவ்வளோ பம்புச்சா அப்படின்னு. இது யார் அப்படின்னு ஜேகே நல்லா ஒத்துப்பாரு, உனக்கு தெரில அப்படின்னு தயங்க கேட்க. தெரியலையடா அப்படிங்கிறான். அப்போ கைராவோ எனக்கு லைட்டாக யாருன்னு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறா. லைட்டாக இல்லை கரெக்டாக அவளே தான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே. இதுக்கு தான் சார் எங்கள்கிட்ட காட்ட மாட்டேன்டியா அப்படின்னு. அது அது வந்து நான் அப்படின்னு ஜிமினுக்கு வார்த்தையே வரல. அவன் பாட்டுக்கு வளரிட்டு இருக்க. சரி கதை அப்படி போகுதா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு தான் இப்படி பண்ணிங்களா தான் அப்படி சாரா வேற கேட்க. இவ வேற அடிட்டு அப்படி ஜிமின் அப்படியே மறைக்கா. அது சரி, இது உங்களுக்கு யாரும் தெரியல அப்படின்னு தயங்கிட்ட கேட்க. அப்படிங்கிறான். இது வேற யாரும் இல்லை, என் அக்கா, அதாவது ஹீரா இருக்காளே அவ தான், சின்ன வயசு ஃபோட்டோ. அதுவா அப்படின்னு ஒருத்தர் ஷாக் ஆகணும். அப்படி பார்க்க ஆகணும். எது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கேவலப்படுற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை அப்படிங்கும்போது ஜேகே பிடிக்கல பாரான். ஆனால் ஃபோட்டோவை மட்டும் ஸ்க்ரீன் ஷேவில் வச்சுக்குவாரான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லோரும் கலாய்க்கிறாங்க. ஐயோ இவனுங்க கிட்டே மாட்டினா அப்படி கலாய்ப்பானுங்கன்னு தானே ஃபோனை போடுங்க பார்த்தேன். கடைசியில் போய் மாட்டிக்கிட்டேடா பங்கு அப்படிங்கிற மாதிரி அவனே அப்படியே வந்துட்டு புலம்பிகிட்டு நிற்கிறான். அப்படியே ஜேகேவா இந்த ஃபோட்டோவெல்லாம் வைக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக உன்னோட இந்த முனி ஃபோட்டோவை தான் வச்சுக்கணும், அதையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேலரிக்குள்ளே போய் தேடி பிடிச்சி மினியோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் உள்ளதுலேயே படி கேவலமாக இருக்க ஃபோட்டோ வச்சுட்டு இதை வச்சுக்கோ, அவள் ஃபோட்டோலாம் நீ வைக்காது அப்படிங்கிற மாதிரி ஜேகே மாற்றி விட. அது சொல்ல நீ யார், நான் இதை வச்சா உனக்கேண்ணா இதை ஏன்டா வச்சாடு, 2 பேர் சண்டை போட்டுருக்கா. இங்கே நீங்களோ எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தோம், மினியக்கா பாவம் அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நல்ல மனசு மதர் தெரசாவோட தங்கச்சி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கப்பில் அவளுக்கும் போட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு டோர் வந்துட்டு மெதுவாக ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே போகும். உங்களை பார்த்ததுமே எதுக்குள்ள வந்தா அப்படின்னு கத்துறா. பர்மிஷன் கேட்டு வரணும் தெரியாது, அதானே படிச்சுட்டு தான் நாகரிகம் தெரியும், நீயே ஒரு பட்டிக்காடு, இன்னும் யார் உள்ளே விட்டது, வெளியே போ அப்படின்னு அவள் கத்திட்டேக்கா. ஐயோ மினி அக்கா தப்பாக நினைக்காதிய, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல. ஆமாம் நீ வந்தாலே எனக்கு இரிட்டேட் தான், இதில் நீங்கள் தனியாக வேறு டிஸ்டர்ப் பண்ணமா, ஒழுங்காக என் ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா. உங்களுக்கோ ஒரு மாதிரி அழுகிய வர மாதிரி இது
ஏன் மினி அக்கா இப்போல்லாம் என்னை பார்த்தாலே கத்திரிய, இப்படி சிடு சிடுன்னு விழுந்து திட்டிகிட்டே இருக்கிய? முன்னெல்லாம் என் மேலே என்கிட்ட பாசமாக நல்லா தானே பேசுவிய அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி கேட்க, ஆ பின்ன உன்னை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்கிறியா? உன் மேலே பாவப்பட்டு பரிதாபப்பட்டு பேசினா மினிலாம் எப்பயோ போயிட்டா. நீ என் லவ்வரோட பொண்டாட்டி. உன்னை பார்த்தா கடுப்பு தான் வரும், எப்படி பாசம்லாம் வரும். அதெல்லாம் இனிமேல் எதிர்பார்க்காத. உன்கிட்ட இந்த அளவுக்கு நான் பேசுகிறதே பெருசு. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. கடிச்சிட போகிறேன், ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறா. நீங்கள் என்ன நினச்சி தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கிய. இங்கே பாருங்க மினி அக்கா, நான் முன்ன சொன்னது தான், எதுவும் மாறாது. ஜிமின் மாமா முழுசாக உங்களுக்கு தான், அவர் உங்களுக்கு தான், நீங்கள் அவருக்கு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எதுவும் மாற போகிறதும் இல்லை. அவள் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் மினி அக்கா, உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்க வரவே மாட்டேன். நான் சொன்ன மாதிரியே மாமாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் அவரை விட்டு போயிடுவேன். நீங்களே அவரை கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமாக இருங்க. நான் அவரை மனசால் கூட இனிமேல் நினச்சி பார்க்க மாட்டேன். அவரை விட்டு சுத்தமாக நான் விலகி போயிடுறேன். மினி அக்கா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவரோட சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். நான் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டேன். நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. ஹே நிறுத்து. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் சொன்னபடி நடத்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன் மினி அக்கா, கண்டிப்பாக நான் போயிடுவேன். இப்போ எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் இங்கே டேரா போட்டுற மாட்டியே. ஐயோ இல்லைங்க மினி அக்கா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தான் மாமோ, நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன். அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்த அடுத்த நிமிஷமே உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கிறத ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன் மினி அக்கா. உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே தொந்தரவாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகியாக வருது. அப்படியே வெளியில் ஓடிடுறீங்க. வந்து அப்படியே கிச்சனுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் பூந்துட்டு அவ்வளோ அழுக வருது. அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. 8th இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.